ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் சீத்தாப்பழம் மரம் எப்படி மாடியில் வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த செடி நான் பல்லவர சந்தையில் தான் 120 ரூபான்னு வாங்கினேன். நம்ம வாங்கும் போது ஒட்டு செடியாக பார்த்து வாங்கணும். அப்போ தான் மாடியில் காய்க்கும். விதை போட்டு வளர்கிற செடியை நம்ம மாடியில் வைக்கக்கூடாது. ஏன்னா காய் காய்க்கிறதுக்கு அது 2-3 வருஷமாவது ஆகும். இது ஒட்டு செடிங்கிறதுனால 3 மாதத்தில் இல்லை 6 மாதத்துக்குள்ளே நம்ம காயை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது முதல் சீசனுக்கு நிறைய பூ பூத்துது, நிறைய பிஞ்சு வச்சு கொட்டிடுச்சு. 2வது சீசன்லேயும் நிறைய பூ பூத்து கொட்டிடுச்சு. இது 3வது சீசன். இப்போ ஒரு 10 காய்கிட்ட நம்மளுக்கு வந்திருக்கு. இதை இந்த அளவு பேக்கில் தான் நம்ம வச்சுருக்கோம். பேகும் கிழிஞ்சிருச்சு, அதனால் கவர் வச்சு கட்டி வச்சுருக்கோம். இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா 2 பங்கு தோட்டத்து மண், 2 பங்கு மாட்டு எரு, 1 பங்கு ஆற்று மணல் இருந்தால் போடலாம். இல்லாட்டி கொக்கோபீட் கலந்துக்கலாம். கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கலாம். சாம்பல் இருந்தாலும் கலந்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய மரமாக வர்றதுனால நம்ம வாரத்துக்கு 2 முறை எரு கொடுக்கணும். தொழு உரம் கொடுக்கறது தான் நல்லது, மண்புழு உரம் வேண்டாம். வாரத்துக்கு 1 முறை ஃபெர்டிலைசர் தெளிக்கணும். மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா பஞ்சகாவியாக கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இதுக்கு பூச்சி தொல்லையெல்லாம் வராது. இருந்தாலும் நம்ம பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாம்பல் மேலே தெளித்து விடலாம். மாவு பூச்சி தான் வெயில் நேரத்தில் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும். அந்த பழத்து மேலே மாவு பூச்சி இருந்ததுன்னா வேஸ்ட் ப்ரஷ் வச்சு அதை ப்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு காயெல்லாம் நல்லா பெருசாக தான் கிடச்சிருக்கு. நல்ல பெருசாகவும் இருக்குது. இன்னும் எதுவும் பழுக்கலை. நாங்கள் இது வரைக்கும் அறுவடை எடுக்கலை. போன தடவை ஒரே ஒரு பழம் வந்தது, அது நல்ல இனிப்பாக தான் இருந்தது. பக்கத்தில் கலேடியம் செடி இருக்குது. ஒரு செடிக்கு ஒரு செடி நம்ம இடைவெளி வெட்டி வைக்கணும். அப்போ தான் அது வளர்கிறதுக்கு நல்லா இடம் கிடைக்கும். ஒரு தடவை காய்ச்சி முடிச்சிருச்சுன்னா நம்ம வேஸ்டான இலைகள், வேஸ்டான இலைகள், பழுத்த இலைகள் எல்லாம் நம்ம எடுத்துடணும், கவாத்து பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நிறைய துளிர் வரும். அதிலேருந்து நம்மளுக்கு பிஞ்சு பிடிச்சி காய் பிடிக்கும். இதை ஒரு 50 லிட்டரு கேனில் வச்சா நல்லது. நான் சின்ன பேக்கில் வச்சுட்டேன். அடுத்த தடவை ரீபாட் பண்ணணும். நம்ம ரீபாட் பண்ணும்போது அந்த வேரெல்லாம் அருந்துராமல் பார்த்து நம்ம பக்குவமாக எடுத்து வைக்கணும். இதுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க நம்ம கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்தா நல்லது. வேர் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். நிறைய நம்மளுக்கு ஈல்டுக்கும் கிடைக்கும். 1 கிலோ கடலை புண்ணாக்கு 100 கிராம் வேப்ப புண்ணாக்கு 1 லிட்டரு தண்ணியில் நம்ம கலந்து ஒரு பக்கெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். மூடி ஒரு துணி போட்டு நம்ம இருக்க கட்டிடணும். 15 நாள் கழித்து நம்ம எடுக்கணும். எடுத்து அதில் 1 லிட்ரு தண்ணிக்கு 100 மில்லி புண்ணாக்கு கரைசல் எடுத்து கலந்துட்டு நம்ம வேர்லேயும் ஊற்றலாம், மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒருக்க கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறது அவசியம். இது மாதிரி மாவு பூச்சி இருந்தால் கையிலையே நம்ம எடுத்து விட்டுறலாம், 1-2 இருந்ததுன்னா. சீத்தாப்பழம் மரம் நிறைய நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாதது, நிறைய பராமரிப்பு தேவையில்லை. வெயில் காலத்தில் மட்டும் மாவு பூச்சி இருக்கும். அதுக்கு நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல் கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா போதும். அறுவடை முடிஞ்ச பிறகு நம்ம கவாத்து பண்ணி விடுறது அவசியம். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடி. இது வெயில்லையும் இதில் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெயிலை தாங்கி வளர்கிற செடி இது. நம்ம வாரத்துக்கு 2 முறை தண்ணி விட்டால் போதும். தண்ணி விடும்போது நல்லா அடியில் வரையும் போகிற மாதிரி நம்ம தண்ணி விடணும். கலேடியம் பாருங்கள், இந்த பழம் விட்டமின் சி நிறைஞ்சது, கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்துங்கிறாங்க. இந்த மரத்தை நம்ம வெளியில் இடம் இருந்ததுன்னா வச்சு வளர்க்கலாம். நிறைய நம்மளுக்கு காய் கொடுக்கும். நம்மளுக்கு வசதி இல்லாதனால ஒட்டு செடி வாங்கி வளர்க்குறோம். அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் மாடியில் சீத்தாப்பழம் மரம் வச்சு வளருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.